பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி தகுதி முழுமையாக ரத்து செய்யப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை. பாலியல் தொல்லை கல்வி தகுதி ரத்து. ஸோ நான் கூட போய் நான் படிக்கலை. ஸோ அன்பானவர்களே, நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பெண்ணால் பாலியல் தொல்லை கொடுக்குற மாதிரி யாராவது போனால் கூட 5 வருஷம் தண்டனை கொடுப்பேன்கிறார். போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்குது, வேலைக்கு ஆகாத ஒரு சட்டம். அதுவும் ஆசிரியர்கள் அந்த வெளியே பயிரை மேய்கிறது என்று சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான். அண்ணா கூட சொல்லுவார், மாற்றான் தோட்டத்து மல்லிகை பூ மணக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி கூட வாசனையாக இருப்பார் போல் இருக்குது, இருக்கும் போல் இருக்குதுன்னு அண்ணா என்று சொன்னார். என்பதில் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக கவனத்தில் கொள்ளுங்கள். கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னால் ஏதோ ஒரு ஸ்கூலில் இந்த மாதிரி பாலியல் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி ஏதோ ஒரு பக்கம் போய் ஸ்கூலில் உடைச்சிருக்காங்க யார், அந்த ஊர் மக்கள். அதுக்கப்புறம் ட்ரெயினில் பாவம் ஒரு கர்ப்பிணியை 1/2 மணி நேரமாக என்னமோ ஒருத்தன் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த 3 பாப்பா, அந்த 8வது படிக்கிற பாப்பா, அந்த ஏதோ ஒரு ஊர் கிருஷ்ணகிரியா ஏதோ. ஸோ திஸ் இஸ் டு பேட். ஆமாம், அவர் காந்தி சொல்கிறார், 12 மணிக்கு ஒரு பெண் ஒருத்தி ஃபுல் நகையோடு அப்படியே ராத்திரி போயிட்டு திருப்பி பத்திரமாக வீட்டுக்கு வந்தால் தான் சுதந்திரம் கிடைத்ததாக அர்த்தம் என்று காந்தி அவர்கள் சொல்கிறாரு. 10 நிமிஷம் வீட்டை பூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோ, மார்க்கெட்டுக்கு 10 நிமிஷம் வீட்டை பூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போயிட்டு வந்துட்டீங்கன்னா வீட்டையே உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவான். வீட்டை 10 பேர் இது ஏன் வீடுன்னு சொந்தம் கொண்டாடுவான். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அமைப்பும் அரசாங்கமும் இங்கே போயிட்டு இருக்குது பாருங்கள். தூக்கு தண்டனை மட்டும்தான் இங்கே கரெக்டு. யோசிச்சு பாருங்கள், ரோமானிய நாடுகள்லாம் எப்படி இருந்தது அந்த காலத்தில். இங்கே சட்டமும் சரியில்லை, குற்றவாளிலாம் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறான், அப்பாவி எல்லாம் ஜெயிலு உள்ளார இருக்கிறான். இது என்ன நாடு? இயற்கை ஏன் பேரிடர்களை தராது? இது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இயற்கை ரொம்ப குயிக்காக இந்த உலகை அழித்து விடும். பார்த்துங்க, உண்மைதான். வாலிப பெண்களே, இளைஞர்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் வித் யூ? என்ன ஏன் இப்படி இருக்கிறீங்க? கேள்வி கேட்கவே மாட்டிங்களா? இந்த கிழப்பையன் கேட்குறத எவ்வளோ துணிவு இருந்தால் இந்த கிழப்பையன் கேட்குறேன். உங்களுக்கு நான் மானம், சூடு, சொரணக்கிறேன் எதுவுமே இல்லையா? வாலிப பெண்களை உங்களை தான் கேட்குறேன். ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? ஏன் போராட்டம் நடத்த மாட்டீங்க?